எல்லோருக்கும் வணக்கம். சும்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூராட நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள், வாழ்வில் அவர்கள் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள், வாழ்க்கையில் அவர்கள் வரக்கூடிய திசைகள் என்னென்ன, அந்த திசைகளுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருப்பதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே தனுசு ராசிக்காரர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே இந்த பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு அரைவட்ட சந்திரனோட அமைப்பு கொண்டது தான் இந்த பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக வரக்கூடியவர் ஜல தேவதை. இந்த நட்சத்திரம் ஒரு மனித கணம் கொண்ட நட்சத்திரம். சராசரி மனிதனுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்குமோ அதன் மாதிரியாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எவன் என்னவோ பண்ணிட்டு போறானா, நம்மளுடைய ஒரு சராசரி மனுஷன் எப்படி இருப்பான் அது மாதிரி நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த கணம், அந்த குணம் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க கூட அதை சிம்பிளாக மாற்றி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை அவர்கள் தேடி வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற விதம் மற்றவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளாக மாறிடும் அந்த பிரச்சனை கடைசியில் இவங்ககிட்ட வரும்போது. அந்த குணம் இயற்கையாகவே இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தான் செய்யக்கூடிய ஒரு செயலை மற்றவர்கள் எப்போ செய்ய போறாருன்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எப்படா அந்த வேலையை அவன் செய்ய போறான், ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மற்றவர்கள் தன்னை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். தான் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் வாழ்ந்துக்கணும், எவன் எப்படியே இருந்துட்டு போறானா, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் தான் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இப்போ இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் செயல்பாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கும். இவர்கள் இல்லைன்னா அந்த செயல் நடக்காது, இவங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காது. இருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த செயலை செஞ்சுட்டு தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலை பற்றி மற்றவர்கள் எப்படின்னா அதை செஞ்சீங்க, உங்க எவனாலே செய்ய முடியாதுண்ணா அப்படின்னு அந்த புகழும்பொழுது அந்த புகழ்ச்சிக்கு பல நேரங்களில் மயங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அவர் விஷயத்தை பற்றி நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு அப்படியே ஐஸ் தூக்கி வச்ச மாதிரி ஆயிரும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி யார் இவர்களை பற்றி என்ன சொன்னாலும் சரி, ஒரு கோயிலில் ஒரு சிலை எப்படி நீ கும்பிட்டாலும் சாமி இருக்குன்னு சொன்னாலும் அது கண்டுக்கிறது கிடையாது, சாமி அந்த இடத்துல அந்த இல்லைன்னு சொன்னாலும் அது பாட்டு கண்டுக்கிறது. அது எப்படி அது பாட்டா பேசாமல் இருக்கோ அது மாதிரி நீ என் கூட சந்தோஷமா இருக்கிறியா இருந்துக்கோ, என் கூட பிரச்சனை பண்ணுறியா பண்ணிக்கோ, இல்லை என்னை பற்றி நல்லது சொல்றியா சொல்லிக்கோ, என்னை பற்றி கெட்டது சொல்றியா சொல்லிக்கோ, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த குணம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து அவங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளோட திறமைகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த திறமை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அந்த ஏகலைவன் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கண்ணில் தெரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு விஷயத்தை பற்றி பாதியில் பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த விஷயத்தை அப்படியே கேட்ச் பண்ணி அதோட வடிவமைப்பு கொடுத்துட்றது. அந்த குணம் இவர்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அந்த விஷயம் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த திறமையும் இயற்கை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயம் இருந்தும் கூட பல நேரங்களில் சில பற்றற்ற நிலையில் வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அது விடுறா இருந்துட்டு போகுது, நம்ம வாட்டுக்கு இயல்பா இருப்போம், இல்லாத மாதிரி இருந்துட்டு போய்க்க வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அந்த பற்றற்ற நிலை, ஒரு துறவி போல வாழ்க்கை, எல்லாம் இருந்தும் கூட இல்லாத மாதிரி வாழ்ந்துக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு கங்கணம் கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்தை செய்யாமல் ஓய மாட்டார்கள் அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். தன்னுடைய காரியத்திலும் சரி தன்னுடைய செயலிலும் சரி யாரை பிடிச்சி அந்த விஷயத்தை செய்யணும், யார் மூலியமா அந்த விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதன் மூலியமாக அந்த விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு கபட வேடதாரிகள், இடத்திற்கு தகுந்த மாதிரி எப்படி பேசி யாரை கவர் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம என்ன வேலையை செய்யணும், செஞ்சால் நமக்கு அந்த காரியம் முடியும் அப்படிங்கிற அந்த கபட வேடதாரிகளாக இருப்பார்கள் அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களை வாழ்க்கையில் நம்பினோம்னா நம்மளை கைவிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நம்பி செய்யலாம், இவங்க கூட இந்த பூராட நட்சத்திரக்காரர்களோட இணைந்து ஒரு செயலை நம்பி செய்யலாம், நம்மளை ஏமாற்றி போக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க நம்மளை நம்பிட்டாங்கன்னா நமக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த விசுவாச குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இந்த பூராட அவ்வளவு விஷயத்தை தனக்குள்ள அடக்கிய நபர்களாக இருப்பார்கள். இவங்க கூட இருக்க நபர்கள் இவங்க கூட ஒரு 5 வருஷம் டிராவல் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டாலே வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த
பூராட நட்சத்திரக்காரர்கள் கூட சுத்துறவங்களுக்கே இருக்கும். அந்த அளவுக்கு தனக்குள்ள ஏகப்பட்ட சப்ஜெக்டுகளை உள்ள வச்ச நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கணும், செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் அதற்கான வாய்ப்புகளையும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய அளவு வந்து பண பொருளாதாரத்தில் அந்த எண்ணம் இருந்தாலும் கூட அதை வாழ்க்கையில் கண்டிப்பாக என்றைக்கே ஒரு நாள் அடைஞ்சிருவாங்க. அந்த அடையும் பட்சத்தில் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும். இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் ரொம்ப ஒரு நீரோட்டம் போல வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கைங்கிறது நம்ம நகர்த்திட்டு போவதில்லை, அது எப்படி நம்மளை நகர்த்திட்டு போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்து போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் தான் எடுத்த குறிக்கோளில் ஒரே அப்படி குறிக்கோளோட செயல்படக்கூடிய நபர்கள். ஒரு எய்ம் வச்சிட்டாங்கன்னா அதற்காக மிகப்பெரிய அளவில் போராடக்கூடிய நபர்கள், அதற்கான பாதையில் கரெக்டான பாதையில் செல்லக்கூடிய நபர்களாக இந்த பூராட நட்சத்திரத்துக்காரர்கள் இருப்பாங்க. சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு எய்ம் பண்ணி இந்த வேலையை நம்ம செய்யணும், இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை செய்யணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் அப்படிலாம் எய்ம் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதற்கான பாதையில் அந்த திசை மாறாமல் கரெக்டாக போகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். யாருனாலையும் செய்ய முடியாத சாகசம்லாம் அந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் தான் செய்வாங்க. இவன் எப்படா இந்த மாதிரி இவன் மட்டும் இந்த வேலை எப்படா செஞ்சான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி யாருனாலையும் செய்ய முடியாத சாகசங்களை செய்யக்கூடிய நபர்களாக இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய அந்த வாய்ஸ், இவர்களுடைய அந்த சவுண்டுக்கு மற்றவங்களுடைய கட்டுப்பட்டு உட்காரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்போ உட்கார்றா அப்படின்னா உட்காந்துறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவர்களுடைய சவுண்டுக்கு அந்த மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டியும் கூட அந்த எண்ணமாவது வந்து இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்குள்ளே இருக்கும். நம்ம சவுண்டை கொடுத்தோம்னா உட்காரணும்டா அப்படிங்கிற அந்த எண்ணமாவது இவர்களுக்குள்ள அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு அதிபதி, இந்த ராசி, இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான் சொல்லி சொல்லியிருந்தேன். அப்புறம் சுக்கிர பகவானுடைய திசை காலம் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு காலம். இதில் 10 ஆண்டு காலம் நம்ம வந்து ஒரு தாயின் கருவறையில் கழிந்துட்டதாகவும், மீதி இருக்கக்கூடிய 10 ஆண்டு காலத்தை இவர்கள் வாழ்வில் கழிப்பதாகவும் எடுத்துக்குவோம். அப்போது சுக்கிர பகவான் வந்து ஒரு 10 வயது வரைக்கும் வந்து ஒரு பொதுவான கருத்தாக சொல்கிறேன். எப்படினாலும் ஒரு சிலருக்கு வந்து 7 வருஷம் தான் இருக்கும், ஒரு சிலருக்கு 14 வருட சுக்கிர திசை நடக்கும். இந்த மாதிரி அவரவர் ஜன லக்னத்தை பொறுத்து அந்த திசை காலங்கள் வரும். நம்ம ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தி வர மாதிரி ஒரு 10 வருஷத்தை கழிச்சுட்டு 10 வருஷம் நம்ம வந்து எடுத்துக்குவோம். இந்த 10 வருட காலம், அதாவது பிறந்ததுலேருந்து 10 வயது வரைக்கும் சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை அவருடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருக்காருன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இந்த 10 வயது வரைக்கும் அந்த குழந்தை நல்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு. நல்ல விளையாட்டு ஆர்வம், கலைகளில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. இதையெல்லாம் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இந்த சுக்கிர பகவான் அவருடைய சுய ஜாதகத்தில் நல்லா இல்லாத பட்சத்தில் 6, 8, 12 இருந்து பகை கிரகங்களோட சேர்ந்து பகை கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் வாங்கி நின்று இந்த மாதிரிலாம் அவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு சுக்கிர பகவான் இருந்தாருன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, தந்தையாருக்கு தொழிலில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, இந்த இளம் வயதில் படிப்பில் அந்த 10 வயது வரைக்கும் படிப்பில் செல்ல கவனம் இல்லாமல் போகிறது, விளையாட்டு புத்தியில் போகிறது, விளையாட்டில் போய் இருந்துட்டு அதில் சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாமல் போகிறது, அடிக்கடி இந்த உடலில் வந்து சில பிரச்சனைகள், உடல் சார்ந்த தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சுக்கிர பகவான் திசை காலங்களை ஏற்படுத்திடுவார். தந்தையார் தொழிலில் சட்டென்று முடிவெடுத்து பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே இளமையில் வந்து சுக்கிர திசை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு ஆகாது என்பது ஒரு ஜோதிட விதி. அதனால இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசை ஒரு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் பயன் தராது அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதியாக சொல்லப்படுகிறது. அதனால இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசை மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை தராது என்பது உறுதி. அடுத்து வந்து சுக்கிர திசை வந்து 10 வயதில் முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்கும். சூரிய பகவானுடைய திசை காலங்கள் 6 ஆண்டுகள். அப்போ 16 வயது வரைக்கும் சூரிய பகவான் தான் திசை நடத்துவார். இந்த சூரிய பகவான் இவர்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கங்களேன், தந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. தந்தையாருக்கும் இந்த பூராட நட்சத்திரக்காரருக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழலை தரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம். ஏன்னா அந்த கரெக்டான 16 வயசுங்கிறது படிப்பில் கரெக்டான காலத்தில் வரக்கூடியனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்கும் நல்லா படிக்காத குழந்தையாக இருந்தாலும் கூட இந்த 16 ஆண்டுகளில், அந்த 6 ஆண்டு காலில் நல்ல காலங்களில் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் கொடுத்துருவார். நல்லா ஆள் மனதில் ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு வந்து சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அந்த செயலை வந்து விருப்பத்தின் மூலமாக நல்லா விரும்பி அந்த செயலை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சூரிய பகவான் திசை காலங்களில்
பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சுய ஜாதகத்துல சூரிய பகவான் நல்ல ஸ்தானங்களில் இல்லாம மறைந்த 6, 8, 12 பகை கிரகங்களோட பகை நட்சத்திர சாரங்களோட போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, தந்தையாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு, இவர்களுக்கே படிப்புல மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இந்த 16 வயதுல அந்த சூரிய திசை வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இதையெல்லாம் அந்த சூரிய பகவான் தரக்கூடிய வாய்ப்பு வந்துடும். எதையுமே ஒரு விருப்பம் இல்லாமல் செய்கிறது, ஸ்கூலுக்கு போடானாலும் விருப்பம் இல்லாமல் செய்கிறது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறாலும் விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான திசை காலங்களாக இந்த சூரிய திசை காலங்கள் புராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிடும் அவருடைய சுய ஜாதகத்தில் நல்லா இல்லாத பட்சத்தில். அதே மாதிரி 16 வயதுல வந்து சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை ஆரம்பிக்கும். சந்திர பகவான் திசை காலங்கள் 10 ஆண்டுகள். அப்போ 16 வயசுல சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை ஆரம்பிக்கும் போது மொத்தம் 26 வயது வரைக்கும் இவருக்கு சந்திர திசை நடக்கும். இந்த சந்திர பகவான் வந்து முக்கியமான காலத்தை எடுத்துக்கிறாரு. ஒரு 10வது வரைக்கும் அந்த பையன் முடிச்சுட்டு 11, 12 காலேஜ் வேலைக்கு போய் திருமண வயது வரைக்கும் சந்திர பகவான் தான் எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த சந்திர பகவான் முக்கியமான காலங்களை எடுத்துக்கும் போது அவருடைய சுய ஜாதகத்துல சந்திர பகவான் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனுசுல இருப்பாரு. அவருடைய லக்னத்திற்கு அது எத்தனாவது இடமா வருது அப்படின்னு பார்க்க போகும்போது அது நல்ல ஸ்தானமாக வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய வாய்ப்புகளை வந்து சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். மனதில் ஒரு தெளிவான மாற்றம், தெளிவான உறுதியான தன்மை ஏற்படுத்தி கொடுக்குறது. எந்த விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் சரியான முறையில் நல்ல ஸ்பீடாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. தாயாருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வாய்ப்பு, தாயாரோட நல்ல இணக்கமாக செயல்படுறது, தாயாரோட பாசத்தை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு, இடயோகம், வீடு யோகம், வாகன யோகம் சார்ந்த விஷயங்கள், சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 10 ஆண்டு காலம் இந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நல்ல ஒரு உத்தியோகத்தை முதல்ல அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இந்த காலங்களில் சந்திர பகவான் நல்லா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படி அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு, லக்னத்திற்கு சந்திர பகவான் நல்லா இருக்கக்கூடிய காலம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த காலங்களே நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சந்திர பகவான். லக்னத்திற்கு அந்த நிற்கக்கூடிய பாவங்கள், சந்திர பகவான் நிற்கக்கூடிய பாவங்கள் சரியில்லாத பட்சத்தில் 6, 8, 12 கிரக பகை வீடுகளாகவோ நிற்கும் பட்சத்தில் அந்த காலங்களில் சந்திர பகவான் திசை நடக்கக்கூடிய காலங்களில் தாயாருக்கு சில உடல் சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு, தாயாருடன் அடிக்கடி கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதாவது நம்ம வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு, நம்ம இருக்கக்கூடிய இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு, அதில் ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளை ஈடுபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் சந்திர பகவான் திசை காலங்களில் புராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. காதல் விவகாரங்களில் சிக்கக்கூடிய வாய்ப்பு, அதில் தடுமாறக்கூடிய வாய்ப்பு, அதில் சில பிரச்சனைகளை வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சந்திர பகவான் திசை காலங்களில் தந்துடுவார். அதே மாதிரி முடிச்சு சரியான அந்த உத்தியோகம் இல்லாத வாய்ப்புகள்லாம் திசை காலங்களில் சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அவரோட சுய ஜாதகத்தில் சரியா இல்லாத பட்சத்தில். அதற்கடுத்து 26 வயதில் வந்து சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். செவ்வாய் திசை வந்து 7 வருட காலம். 26 + வந்து ஒரு 7, 33 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும் இந்த புராட நட்சத்திரக்காரர்களுக்கு. செவ்வாய் பகவான் இவருடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பூமி லாபம் தரக்கூடிய வாய்ப்பு, சகோதரர்களுடைய நல்ல ஒரு ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆதரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, சகோதரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. வாழ்க்கையில் சுய முயற்சியோட ஒரு விஷயத்தை செய்வதற்கும் விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை செய்வதற்கும் உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அப்படி இந்த செவ்வாய் பகவான் இந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு விடாமுயற்சியும் சுயமுயற்சியும் தரக்கூடிய கிரகமாக வந்துடும். வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு தடை தோல்விகளை சந்தித்தாலும் கூட அதில் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இந்த 7 வருட காலம் செவ்வாய் திசை காலங்களில் பூராட நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவருடைய சுய ஜாதகத்திற்கு செவ்வாய் பகவான் சரியா இல்லாத கிரகமாக இருக்குது, ஒரு 6, 8, 12 மறந்துருக்கு, பகை வீடுகள் நிற்கிது, பகை கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா சகோதரர்கள் மூலியமாக சில கருத்து வேறுபாடுகள், அவர்கள் கூட அந்த காலத்தில் சில பார்ட்னர் சேர்ந்து தொழில் செஞ்சு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை சொத்து சார்ந்து சகோதரர்கள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்து சகோதரர்கள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. எவ்வளவுதான் சுயமுயற்சி செய்தாலும் ஒரு விடாமுயற்சியோட வேலை செஞ்சாலும் அதில் சில தடை தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் செவ்வாய் திசை காலங்களில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள், இடம் சார்ந்த பிரச்சனைகள், பூமி சார்ந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த செவ்வாய் திசை காலங்களில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அடுத்து இந்த செவ்வாய் திசை 33 வயதில் முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்கும். ராகு திசை 18 வருட கால திசை. பொதுவாக ஒரு பலனை சொல்ற ராகு திசைக்கு இந்த ராகு பகவான் அவருடைய லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்கள் நின்றிருந்தார்னா
தீய பலனையும் 6, 8, 12களில் மறைந்து நின்றிருந்தால் நல்ல ஒரு யோக பலனையும் செய்யக்கூடியவராக இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடுவார். 18 நல்ல மறைவு ஸ்தானங்கள்ல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 6, 8, 12 நிற்கிறாருன்னா அந்த 18 வருட காலம் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டக்கூடியவர்களாக இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்துடுவார்கள். அவருடைய சுய ஜாதகத்தில் ராகு நிற்கும் பாவத்தை பொறுத்து இந்த ராகு திசை காலம் வாழ்க்கையில் அவர்களுக்கு வெற்றியை தரும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.